விபீடனன் ராமனிடம் இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட நாகபாசத்தினது வரலாற்றை சொல்லி முடித்தான். அது தானாக பிடித்தவர்களை விட்டாலன்றி அதனை நாம் பிடித்த இடத்திலிருந்து விடுவிக்க இயலாத ஒன்று. ஆகவே அவ்வாறு பிடித்ததன் பின் யாரை பிடித்ததோ அவரது மரணம் வரைக்கும் கட்டுண்ட நிலையிலேயே இருப்பார்கள். அவர்கள் மரணித்தால் அந்த நாகபாசம் அவர்களை விட்டுவிடும். இதுதான் நாகபாசத்தின் வரலாறு. இது பிரம்மன் முயன்று பெற்றதை அவனிடமிருந்து சிவன் பெற்றான். அவனை நோக்கி இந்திரஜித்தன் தவம் செய்ததினாலே சிவனால் இந்திரஜித்தனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நாகபாசம்னு வரலாறு சொல்லி முடிச்சான். உடனே ராமனுக்கு கடுமையான கோபம். என்ன கோபம்னா, தேவர்களால் கொடுக்கப்பட்ட அஸ்திரங்கள் இந்திரஜித்தனிடம் இருக்கின்றன, உண்மைதான். ஆனால் அந்த அஸ்திரங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா யாரை பிடிக்க வேண்டும், யாரை பிடிக்க கூடாது. அதுதானே தெய்வத்தன்மையினால் உண்டாக்கப்பட்ட அஸ்திரங்களினது தகுதி. அதனால இங்க ராமன் கேட்கிறான், ஈந்துள தேவர் மேலே எழுகேனோ உலகம் யாவும் தீந்து உக நூறி யானும் தீர்கேனோ இலங்கை சிந்த பாய்ந்து அவர் சுற்றம் முற்றும் படுப்பேனோ இயன்ற பண்போடு எய்ந்தது பகர்தி என்றான் இமையவர் இடுக்கண் தீர்ப்பான். இமையவர் தேவர்கள். தேவர்களினது இடுக்கண்ணா துன்பம். தேவர்களினது துன்பங்களை தீர்க்க வல்லவனாகிய ராமன் என்ன கேட்கிறான், அவதாரம் எடுத்ததன் நோக்கமே தேவர்களது துன்பத்தை நீக்கதான். ஆனா ஈந்துள தேவர் மேல் எழுகனோ, இந்த நாகபாதத்தை இந்திரஜித்தனுக்கு கொடுத்த தேவர்கள் மீது நான் கோபம் கொண்டு அவர்களோடு போர் செய்யட்டுமா? அவதார நோக்கமே தேவர்களை காப்பாத்துறது. ஆனால் தேவர்கள் தேவையில்லாத அஸ்திரங்களை எல்லாம் அரக்கர்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா இந்த அரக்கர்கள் ஏன் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள்? எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தேன் குடித்த நரிக்கு தேளும் கொட்டியது போல. ஏற்கனவே அவன் அசுரன். அந்த அசுரனுக்கு அவன் முயன்று செய்த தவத்திற்கு எல்லா விதமான அஸ்திரங்களையும் எல்லா விதமான வரங்களையும் கொடுத்துட்டா அவன் மேலும் ஆடாமல் என்ன செய்வான்? தேவர்கள் தாங்கள் ஏற்கனவே துன்பத்துள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில இதுகாரும் தேவர்களை நோக்கி தவம் செய்த அசுரர்கள் பெற்ற வரங்கள் என்ன? அதனால் அசுரர்கள் ஒவ்வொரு காலத்திலும் எவ்வாறு பலம் பொருந்தியவர்களாக வளர்ந்தார்கள், தேவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் தேவர்களுக்கு தெரியும் அல்லவா? அதை கொண்டாவது ஒரு படிப்பினையை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? இந்த இந்திரஜித்தன் போன்றோர்கள் எல்லாம் தவத்தினுக்காக வேண்டிய வரத்தை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் கொடுத்து விட்டார்கள் என்றால் இந்திரஜித்தனை சொல்லி எந்த பயனும் இல்லை. அவனுக்கு இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்து அவனை மேலும் கொடியவனாக மாற்றி இருக்கிறார்களே, அந்த தேவர்கள் மீது படையெடுத்தினால் முதலில் அவர்களை அழிக்க வேண்டும். ஆகவே மீது அவர்களோடு நான் போர் செய்யட்டுமா? உலகம் யாவும் தீந்து உக நூறி யானும் தீர்கணும். உலகம் முழுவதும் சாம்பலாகும்படி அழித்து நானும் அந்த உலகம் அழிந்ததன் பின் அழிந்து விடட்டுமா? இலங்கை சிந்த பாய்ந்து இலங்கை நகரத்தை முற்றிலுமாக அழித்து விட அதன் மீது பாய்ந்து அவர் சுற்றம் முற்றும் படுப்பேனோ, அந்த அரக்கர்களுடைய சுற்றத்தார் அனைவரையும் கொன்று விடட்டுமா? பண்பொடு என்ற எய்ந்தது பகர்தி என்றான். நான் இவ்வாறு ஒரு தயக்கத்தில் இருக்கிறேன். நல்ல பண்பினை உடைய விபீடனனே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இலக்குவனும் அவனை சார்ந்தவர்களும் இந்த நாகபாசத்திலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும் சொல். எதனை செய்தால் இந்த நாகபாசத்திலிருந்து இவர்களை விடுவிக்க முடியும்? ஆகவே எனக்கு பொருத்தமானதை சொல். நீ யாருக்கு அறிவுரை சொல்ல போற? ராமனுக்கு ஞாபகம் வைத்தோம்.
எனக்கு எது தகுமோ, எனக்கு எது ஏற்குமோ அதற்கு உண்டான அறிவுரையை சொல். வரம் கொடுத்து இணைய பாசம் வழங்கினான் தானே நேர் வந்து இறங்கிடத்தக்கது உண்டேல் இகழ்கிலன் இல்லை என்னின் உரம் கெடுத்து உலகம் மூன்றும் ஒருவன் ஓர் அம்பின் சுட்ட புறங்கள் தீத்து காண்பென் பொடி ஒரு கடிகை பொழுது. வரம் கொடுத்து இணைய பாசம் வழங்கின இந்திரஜித்தனுக்கு வரத்தை கொடுத்து இந்த கொடிய நாகக்கனையையும் கொடுத்தவனாகிய சிவபெருமான் இருக்கிறானே, தானே நேர் வந்து அவன் தானாக முன்வர வேண்டும். இறங்கி தக்கது உண்டேல் மனம் இறங்கி அருள் செய்வான் என்றால் தப்பிச்சாவன். இகழ்கிலேன், இகழாமல் விரும்பி ஏற்றுக்கொள்வேன். இந்த நாகபாதத்தை இந்திரஜித்தனுக்கு கொடுத்த சிவனே வந்து நான் செய்தது தவறு, நான் இலக்குவனையும் ஏனைய பிற வானரர்களையும் எழுப்பி விடுகிறேன் என்று சொன்னான்னா போனா போகிறத அவனை விட்டுடுறான். இல்லை என்றால் இல்லை என்னின் அவ்வாறு அந்த சிவன் செய்யாமல் போனால் உலகம் மூன்றும் உரம் கெடுத்து உலகம் மூன்றினையும் முற்ற அழித்து ஒருவன் ஓர் அம்பின் சுட்ட புறங்களின் தீத்து சிவபிரானின் அது ஒப்பற்ற ஓர் அம்பினால் சுட்டு எரிக்கப்பட்ட மூன்று கோட்டைகளைப் போல மூன்று உலகங்களையும் அழிச்சது. ஒரு கடிகை பொழுதின் பொடி காண்பேன். ஒரு கடிகை பொழுதுன்னா ஒரு நாழிகையில சிவபெருமான் மூன்று கோட்டைகளை தான் அழிச்சான். நம் மூன்று உலகங்களையும் அழிச்சு ஞாபகம் வைத்துக்கோ. அதனால சிவனாக மனம் இறங்கி வந்து இந்த இந்திரஜித்தனுக்கு கொடுத்த அத்திரத்தின் பயனை மாற்றி இப்ப எல்லாரையும் எழுப்பணும். அவன் எழுப்ப தவறினான் என்றால் மூன்று உலகங்களையும் ஒரு நாழிகை பொழுதில் நான் பொடி பொடியாக்கி விடு சொல்லிட்டு எம்பியே இறக்கும் என்னில் எனக்கு இனி இலங்கை வேந்தன் தம்பியே புகழ்தான் என்னை, பழி என்னை, அறம்தான் என்னை, நம்பியே என்னை சேர்ந்த நண்பரின் நல்லாமே உம்பரும் உலகத்து உள்ள உயிர்களும் உதவி பார்த்தார். இலங்கை வேந்தன் தம்பியே, ராவணனுக்கு தம்பியாகிய வீடனனே, எம்பியே இறக்கும் எனில் என்னுடைய தம்பியாகிய இலக்குவன் இந்த நாகபாசத்தினால் இறந்து போவான் என்றால் புகழ்தான் என்னை. நாங்கள் இதுவரைக்கும் செய்த புகழுக்குரிய செயல்களால் என்ன பயன்? பழி என்னை, பழி உடைய செயல் என்று நாணப்படுவதற்குண்டான செயல். புகழ்னு ஒண்ணு இருக்கு, பழின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப யார் செய்தது புகழ், யார் செய்தது பழின்னு எப்படி உலகம் தெரியும்? அறத்தினுக்காக போர் செய்த இலக்குவன் இறந்து போனால் பழி வெல்லும். இதுகாரும் புகழுக்காக போர் செய்த நாங்கள் தோற்றோம் என்றால் நாங்கள் எதற்காக இந்த போரினை செய்தோம் என்று எங்களுக்கே தெரியாது. ஆகவே எங்களால் மேற்கொள்ளப்பட்ட செயல் நன்மைக்கு உரியதா தீமைக்கு உரியதா என்று தெரிய வேண்டும்னா இந்திரஜித்தனுடைய அத்திரம் தோற்க வேண்டும். இலக்குவன் அவனை சார்ந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். ஆகவே அறம் தான் என்னை, பேரு தர்மமா? தவறு செய்தவன் தண்டித்து கொண்டே போவான், அறத்தினை பின்பற்றுபவன் அழிந்து கொண்டே போகணுமா? இதுதான் அறமா என்று கேட்டு உதவி பார்த்தால் இந்த வானரர்களும் லக்குவனும் எனக்கு செய்த உதவியை சீர்தூக்கி பார்த்தால் உம்பரும் உலகத்து உள்ள உயிர்களும் தேவர்களும் ஏனைய பிற உலகத்தில் உள்ள உயிர்கள் ஒன்று சேர்ந்தாலும் என்னை நம்பியே சேர்ந்த நண்பரின் நல்ல ஆமே, என்னை நம்பி எனக்கு உதவுவதற்காக வந்த இந்த நண்பர்களை காட்டிலும் இந்த தேவர்களோ ஏனைய பிற உலகில் உள்ளவர்களோ இணையாக மாட்டார்கள். அவர்களையெல்லாம் காட்டிலும் மேலானவர்கள் இந்த வானரர்கள். அதுபோல இலக்குவன் எல்லாவற்றை காட்டிலும் யாரை காட்டிலும் மேலான, அவனுக்கு இணையாக நான் வேறு ஒருவரை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட என்னுடைய தம்பி இலக்குவனையும் எந்த உலகினுக்கும் உரியவர்கள் ஆகாத சமமாகாத இந்த வானரர்களையும் அழித்தல் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
என்று கொண்டு இயம்பி ஈண்டு இங்கு ஒருவன் ஓர் இடுக்கண் செய்ய வென்று இவன் உலகை மாய்த்தல் விதி அன்றால் என்று விம்மி நின்று நின்று உன்னி உன்னி நெடிது உயிர்த்து அலக்கணுற்றான் தன் துணை தம்பி தன்மேல் துணைவர் மேல் தாழ்ந்த அன்பு. தன் துணை தம்பி தன்மேல் தனக்கு தோன்றிய காலம் தொட்டு இந்த நாகபாசத்தால் தாக்கப்படுகின்ற வரைக்கும் எனக்கு துணையாக இருந்தவன் என் தம்பி இலக்குவன். அப்படிப்பட்ட லக்குவன் மேலும் துணைவர் மேல் தாழ்ந்த அன்பன் தனக்காக தான் தன் மனைவியை பிரிந்த ஒரு துன்பத்தினுக்காக எனக்கு உதவுவதற்காக வந்த இந்த வானரர்களாகிய வானர நண்பர்களும் ஈண்டு இங்கு ஒருவன் ஓர் இடுக்கண் செய்ய இப்பொழுது இங்கு ஒருவன் ஒப்பற்ற துன்பத்தை எனக்கு செய்துவிட அதனை காரணமாக கொண்டு வென்று இவன் உலகை மாய்த்தல் விதி என்றால் வென்று இந்த உலகத்தை அழித்தல் முறை அன்று. என் தனி ஒரு மனிதனுக்காக உதவ வந்த இலக்குவனையும் வானரர்களையும் இந்த இந்திரஜித்தன் ஒருவன் அழித்தான் என்பதற்காக நான் சினந்து உலகம் முழுவதையும் அழித்தல் என்பது தகுதியானது கிடையாது. என் வீரத்தினுக்கும் என் விவேகத்தினுக்கும் அது பொருத்தமானது கிடையாது என்று கொண்டு இயம்பி என்று மனத்தில் எண்ணி வாயால் சொல்லி என்று விம்மி அப்படியே பொறுமுகிறான். அழுகை அவனை அடக்க முடியாமல் வருகிறது. விம்மி நின்று நின்று உண்ணி உண்ணி தயங்கி தயங்கி நிற்கிறான். நடந்த நிகழ்வை நினைத்து நினைத்து பார்த்து நெடிது உயிர்த்து அலக்கணுற்றான். நீண்ட பெருமூச்சு விட்டு துன்பத்தினுள் ஆழ்ந்து போனான் ராமன். என்ன செய்யறதுன்னு தெரியல. மீட்டும் வந்து இளைய வீரன் வெற்பு அன்ன விஷயத்தோளை கூட்டுரு பாசம் தன்னை பல்முறை புரிந்து நோக்கி வீட்டியது எண்ணின் பின்னை வீவன் என்று எண்ணும் வேத தோட்டியின் தொடக்கில் நிற்கும் துணை கைமால் யானை அண்ணன். ரொம்ப அழகு. இந்த ஓமையை நான் போன முறை சொல்லும் போது கூட ரொம்ப விரிவா பேசி, அதாவது இந்த பரம்பொருளாகிய நாரணன் அவதார நோக்கினுக்காக ராமனாக வந்தாலும் இந்த பரம்பொருளினுடைய குணமானது எப்படின்னாக்க வேதம் என்கின்ற அங்குசத்தின் கட்டுப்பாட்டில் நிற்கிறது. எதுவாம்? துணை கைமால் யானை என்னான், இரண்டு கைகளை உடைய மயக்கம் கொண்ட யானையை ஒத்தவனாகிய ராமன். ராமனுக்கு இருக்கக்கூடிய கோபம், ராமனுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, இவைகளினாலே அவன் எந்த ஒரு முடிவினையும் எடுக்க வல்லவனாகி யாரை அழிப்பது யாரை நொந்து கொள்வது என்ற தடுமாற்றத்துல இருக்கின்றான். அவ்வளவு பெரிய வீரன் எதனையும் செய்தற்கு உண்டான நிலையில கடுமையான கோபத்தோடு இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவனது அறிவை வேதங்கள் என்கின்ற தோட்டியானது, தோட்டினா யானையை அடக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அங்குஷத்துக்கு தோட்டின்னு பேர். வேதங்கள் என்கின்ற அங்குஷத்தினால் மயக்கம் கொண்ட யானை போன்றவனாகிய ராமன் அடங்கி கிடந்தான். வேதத்தை உணர்ந்ததினால் அந்த வேத நெறி அவனை அமைதிப்படுத்தும். அந்த வேத நெறியை பின்பற்றாதவனாக இருந்தால் அவன் உடனுக்குடனாக எடுத்த முடிவினால் இந்த உலகமே அழிந்து போயும். ஆகவே அந்த முடிவை எடுக்காமல் தனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை, என்னுடைய சோதனைக்கு உரிய தீர்வினை தரத்தக்க அளவிலே எனக்கு துணையாக வந்த லக்குவன், இந்த வானர சேனை இவைகள் அழிவதினால் நான் என் ஒருவனுக்காக இவர்களை காப்பாற்ற வேண்டி உலகை அழிப்பது என்ன நியாயம்? புராணங்களுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இங்கதான் வேறுபாடு பார்க்கணும்.
நம்ம தமிழ் மரபுல ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறோம். கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அவள் மதுரை மாநகரையே எரித்தாள். பாண்டிய மன்னன் நீதி தவறி நடந்து கொண்டான். சிலப்பதிகாரம் நடத்தும் போது அதை விவாதிச்சிருக்கும். தனக்கு அநீதியை இந்த பாண்டிய மன்னன் செய்தான் என்பதற்காக கண்ணகி மதுரையை அழிக்கல. ஞாபகம் வச்சுக்கணும். அவள் பாண்டிய மன்னனிடம் வழக்குரைத்து என் கணவன் கள்வன் இல்லை என்றதை நிரூபித்த உடனே மன்னன் தன் தவறினை உணர்ந்து நான் தான் கள்வன், நான் அரசனாக இருக்க எந்த தகுதியும் எனக்கு இல்லை என்று சொல்லி அந்த இடத்திலேயே விழுந்து உயிர் நீக்குகின்றான். அதோட முடிஞ்சு போச்சு சிலப்பதிகாரம். அப்ப ஏன் இவ மதுரையை அழிக்கணும்? கண்ணகியினுடைய நோக்கம் மதுரையை அழிக்கிறது அல்ல, நீதி கேட்பது. நீதி கேட்டால் அது கிடைத்தது. தவறு செய்தவன் தவறை உணர்ந்தான், அதற்குண்டான தண்டனையாகிய மரணத்தை பெற்றான். இதோட அந்த கதை முடிஞ்சிருக்கலாம். அந்த கதையை வளர்த்தது யாருன்னா பாண்டியன் மனைவியாகிய கோப்பெருந்தேவி. கணவன் இறந்தான், அநீதிக்கு துணை போனதினாலே அவன் இறந்தான். அவளும் உணர்ந்த நிலையில் அவளும் அமைதியா இறந்து போயிருந்த பிரச்சனையே கிடையாது. அவ கண்ணகி கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செத்தான். என்ன சொன்னா, கணவனை இழந்தோருக்கு காட்டுவது ஒன்று இல் என்று சொல்லி கீழே விழுந்து இறந்து. அதாவது ஒரு நல்ல குலப்பெண்ணுக்கு திருமணம் ஆயிற்று என்றால் திருமணம் ஆன நொடியிலிருந்து கணவனே எல்லாம் அவளுக்கு. அவ்வாறு இருக்கக்கூடிய கணவன் இறந்து போனான் என்றால் அதற்கு மாற்றாக வேறு எந்த ஒரு உறவையும் முன்னெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செத்தான். ஆகவே கணவன் இறந்த உடனேயே தானும் இறக்கணும். அதுதான் கற்பின் வெளிப்பாடுன்னு அவ சொன்னான். இப்போ கண்ணகிக்கு தன்னையே சோதித்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். அப்ப நேற்று கணவன் இறந்திருக்கிறான், அப்பொழுது நானும் உடனே இறந்திருக்க வேண்டும். நேற்று இறந்த கணவனுக்காக இன்று வரை நான் வழக்காடி இருக்கிறேன். அப்ப இத்தனை நேரம் நான் உயிரோடு இருந்ததினால் என் கற்பை இவள் சந்தேகிக்கிறாள். நல்ல பத்தினித்தன்மை உடையவளாக இருந்தால் கணவன் இறந்த உடனேயே தானும் இறக்க வேண்டும். ஆகவே கோப்பெருந்தேவி இறந்தாள். இறக்கும் போது இவ்வாறு சொல்லிவிட்டு இறந்தாளே, அப்பொழுது அவள் என்னுடைய பத்தினித்தன்மையை சந்தேகிக்கிறாள். அதான் அவளுக்கு கவலை. அதனாலதான் கண்ணகி சொன்னா, பட்டாங்கில் யாமோர் பத்தினியே ஆமாய். பட்டாங்குன்னா உலகம். உலகத்துல எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பத்தினி நான் என்பது உண்மையானால் இந்த மதுரை இருக்கக்கூடாது. அப்ப எந்த ஒரு அநீதிக்கும் தண்டனை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அநீதிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை சட்டம் கொடுக்கும். அதர்மத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை அறம் கொடுக்கும். சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனையை விட அறம் கொடுக்கும் தண்டனை கடுமையானதாதான் இருக்கும். அதை நீங்க எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு மாற்று வழி உண்டு. லோயர் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண முடியும். அறம் கொடுக்கிற தண்டனைய எங்க போயும் மாற்றவோ கூட்டவோ குறைக்கவோ மறுமுறையீடு செய்யவோ முடியாது. கண்ணகி கொடுத்தது அறத்தின் வழியதாகிய தண்டனை. பாண்டிய மன்னனுக்கு கிடைத்த தண்டனை நீதியின் வழியதாய் நின்ற தண்டனை. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும்.
அதனால இங்க ராமன் என்ன சொல்றான், நான் நீதியின் பால் நின்று பார்க்கிறேன், நான் என் மனைவியை பிரிந்திருக்கிறேன், எனக்கு துணையாக லக்குவன் வந்தான், வானர படைகள் வந்தன, இப்பொழுது இந்த போர்க்களத்திலே அவர்கள் கட்டுண்ணப்பட்டு கிடக்கிறார்கள், உண்மைதான். அப்ப என் ஒருவனுக்காக வந்தவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும்னா நான் நீதியின் வழி போராடலாம். மாறாக அறத்தின் வழி போராடி இந்த உலகங்களை எல்லாம் அழிப்பேன்னா என்ன நியாயம்? ராமன் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால்தான் ராமன் புருஷோத்தமனா இருக்கான். செய்யலாம், ஆனா செய்வதில் என்ன நியாயம்னு கேட்கிறான். அவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையில் தனக்கு பெரியதோர் துணையாக இருந்த இலக்குவனும் வானரப்படையும் செயலற்று கிடந்த பொழுது கூட அவன் நீதியை யோசிக்காமல் அறத்தை யோசித்த. அதுதானே பெரிய விஷயம். மனித வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தோன்றும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, டைட் கார்னர் வரும். அந்த டைட் கார்னரை நீங்க எப்படி கடந்து வருகிறீர்கள்? நீதியின் வழியா இல்ல அறத்தின் வழி? நீதியின் வழியாக கடந்தீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும், ஆனால் காலம் உங்களை ஏற்காது. அறத்தின் வழியாக ஒன்றை வெற்றி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகின் முன்னுதாரணமாக மாறுவீர்கள். அதனாலதான் அறத்திற்கு அவ்வளவு இன்றியமையாமையை தமிழ் மரபு சொல்லியது. எல்லாம் வள்ளுவர் சொல்லுவாரா, அழுக்கறாமை படிச்சோம் இல்லையா, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும். அந்த குறள்ல பாருங்க, நீதியின் அடிப்படையில கொடுக்கிற தண்டனை யாருக்கு இருக்கு? அப்ப நான் ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறேன், அதை அடுத்து இருக்கக்கூடிய ஒருவன் இல்ல நீ அவனுக்கு கொடுக்காதேன்னு கெடுக்கிறான். நான் நீதியின் அடிப்படையில தண்டனை கொடுக்கிறதா இருந்தா கெடுத்தவனை தான் நான் தண்டிக்க முடியும். ஆனால் அறத்தின் வழி தண்டனை கொடுத்தா இப்படிப்பட்ட கெடுமதி இவனுக்கு வருவதற்கு யார் காரணம்? அவர்களுக்கு தண்டனை போய் சேர வேண்டும். ஆகவே அவர்கள் உடுக்க உடையில்லாமல் மானம் அழிவார்கள், பின் உண்ண உணவில்லாமல் உயிர் அழிவார்கள். வள்ளுவர் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறார்? இதுதான் அறத்தின் வழியானதாகிய தண்டனை. நீங்க நீதிக்கு பயப்படவே வேண்டும். நீதி எடுப்பார் கைப்பிள்ளை. யார் அதை எடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றார் போல நீதி மாறிக்கொள்ளும், அறம் மாறாது. நாம் அஞ்சுவது எதற்காக இருக்க வேண்டும்னா அறத்தினுக்கு அஞ்ச வேண்டும். நீதி கவலையே பட வேண்டாம், அதை நம்முடைய இயல்புக்கு ஏற்றாற் போல் மாற்ற முடியும், வளைக்க முடியும். அதனாலதான் இங்க ராமன் யோசித்தான், நான் நினைத்தால் எதனையும் செய்ய முடியும். இலங்கையை அழிக்க முடியும், உலகங்களை அழிக்க முடியும், தேவர்களை, சிவனை, எல்லாரையும் என்னால அழித்து விட முடியும். அதை நான் செய்வதில் என்ன பயன்? அதுல என்ன அறம் இருக்கிறது? அறம் வழுவிய நிலையில இந்த செயலை நான் செய்தல் என்பது கூடாது. இது தார்மீகம் ஆகாது. எவ்வளவு பரந்த சிந்தை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எல்லோரும் முதல்ல துறப்பது அறமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அறத்தை துறக்கிறதுன்றது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவோம். நீதிக்கு பயந்து கொண்டு அறத்தை துறக்கிறோம் இல்ல, அறத்திற்கு பயந்து கொண்டு நீதியை துறக்கலாம், தப்பு இல்லை. அடிப்படை அதுதான். அறம் நம்மை தொடர்ந்து சூழும், தொடர்ந்து சூழும். தப்பிக்க முடியாத ஒரு நிலையை அறம் உருவாக்கிடும். நீதியை எப்படி வேணா வளைக்கலாம், எப்படி வேணா தப்பித்துக் கொள்ளலாம், பார்த்து கொண்டுதானே இருக்கும். அரசியல்வாதிகள் செய்யாத தவறா? அவர்கள் மீது போடப்படாத வழக்கா? எல்லா நீதிமன்றத்திலும் அவர்கள் சென்று தங்களுக்கு சாதகமாக நீதியை மாற்றி வரவில்லையா?
எல்லாம் நடக்கும். அறம், சரி இன்றைக்கு நீதியை நீ ஏமாற்றி உன் பக்கம் வெற்றியை பெற்று விட்டாய். அறம் பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? இருக்காது. உரிய காலம் வரும், அறம் தன் வேலையை பொறுத்துத்தான் போகும். அறம் தன்னுடைய ஆற்றலை காட்டுகின்ற பொழுது யாரெல்லாம் தவறு இழைத்தார்களோ அவர்கள் எல்லாம் நாம் காணக்கூடிய அளவிலேயே கடுமையான சோதனைக்கு உட்படுவோம். நம்ம அறத்தினுடைய போக்க புரிந்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு எளிதல்ல, கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதனால்தான் கடவுள் கூட பாவிகளை ஏன் உடனாக தண்டிப்பதில்லைன்னா, இந்த பாவிகள் செய்யக்கூடிய தவறுகள் கண்டிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற வரைக்கும் பரமன் அவனை கண்டித்து கொண்டு இருப்பான், தண்டிக்க மாட்டான். இந்த கண்டிக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒருவனால் செய்யப்பட்ட பாவம் மிக கொடியதாக இருந்தால் அப்ப இறைவன் தண்டிப்பு காத்துதான் இருக்கணும். ஏதொன்றும் போட்ட உடனேயே விளைவதில்லை. இன்று வயல்ல நெல்லை தூவிட்டு நாளைக்கு அறுவடை செய்யலாம்னு அறுவடை எடுத்துட்டு போக முடியுமா? அது வளர்றதுக்கு உண்டான ஒரு காலம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? அது போலதான் ஒருவர் செய்யக்கூடிய தவறு, அந்த தவறினால் விளையக்கூடிய சிக்கல் வளரணும். அப்பதான் அறம் தண்டிப்பதற்கு வாய்ப்பார். அதனால ராமன் இவ்வாறு சொல்லி இந்த இடத்துல எவ்வாறாகிலும் நடந்து விட்டது என்றால் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறேன். என் தனிப்பட்ட துன்பத்தினுக்காக இந்த உலகை அழித்தலிலே பயன் இல்லை என்று சொல்லி அப்படி போக நினைச்சா திருப்பி இலக்குவன் கிடந்த இடத்திற்கு வந்து மீண்டும் அவனுடைய உடலை வாஞ்சையோடு தடவி பார்த்தான். மீட்டு வந்து இளைய வீரன் வெற்பு அன்ன விஷயத்தோளை புட்டொரு பாசம் தன்னை பல்முறை புரிந்து நோக்கி, இந்த வேத தோட்டியினால் மனதை அடக்கியவன் ஆகிய ராமன் என்ன செய்தான்? மீண்டும் வந்து லக்குவனை விட்டு விலகி போனவன் திரும்பி வந்தான். இளைய வீரன் வெற்பு அன்ன விஷயத்தோளை, இளைய வீரனாகிய இலக்குவனது மலை போன்ற வெற்றி பொருந்திய அந்த வீர மிகுந்த தோளை பூட்டுரு பாசம் தன்னை, கட்டியுள்ள நாகபாசம் தன்னை பல்முறை புரிந்து நோக்கி, பலமுறை உற்று பார்த்து வீட்டியது எனின், இந்த பாசமானது, இந்த நாகபாசமானது இலக்குவனை அழித்து விடும் என்றால் பின்னை வீவேன், நானும் உடனே இறப்பேன் என்று எண்ணத் தொடங்கினான். அந்த நேரத்துல கருடன் வருகிறான். ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இந்த அவதாரங்கள் விபவங்கள் என்று பேசப்படும். பரம்பொருளாகிய நாராயணன் விபவமாய் வரும்போது அவனை சார்ந்துள்ள எல்லாம் பூமியில் உடனாக தோன்றணும். அது மரபு. இது நிறைய விஷயங்கள் நம்ம ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பார்க்கலாம், ஆழ்வார்கள் வாழ்க்கை நெறிமுறையில பார்க்கலாம். விழுப்புரத்துக்கு அருகில திருக்கோவலூர்னு ஒரு ஊர் இருக்கு. வாய்ப்பு உள்ளவர்கள் போய் பார்க்கலாம். இந்த ஆழ்வார்கள்ல முதல் மூவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பொய்கை பூதம் பேய். இந்த மூவரும் இறைவன் ஆகிய நாராயணனினுடைய சங்கு சக்கரம் ஆதிசேஷன், இந்த மூன்று அம்சங்கள். ஒரு முறை பொய்கை ஆழ்வார் திருக்கோவிலூருக்கு போனார். இரவு நேரம் அங்க ஒரு வீட்டு கதவை தட்டி, நான் இங்கு இரவு நேரம் தங்கலாமான்னு. வீட்டு உரிமையாளர் சொன்னார், வீட்டு வாயில திண்ணம் இருக்கு, அதுக்கு பேர் கொரடுன்னு. கொரட்டு மேல ஏறினா திண்ணம் இருக்கும், ஒருத்தர் தாராளமா படுத்து தூங்கலாம், நீங்க தூங்கி இங்கொண்டு போயிட்டு. கொஞ்சம் வானம் இருண்டது, கொஞ்சம் மின்னல் மழை.
கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டது. திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கிற பொய்கை ஆழ்வார் யாருன்னார். நான் தான் பேய் ஆழ்வார்னார். இவருக்கு பரம சந்தோஷம். நம்மை போன்று பரமனின் துதி பாடக்கூடிய மற்றொரு ஆழ்வாரும் வந்துட்டாரே, ஆகவே நமக்கு என்ன, அழகாக பரந்தாமனின் பெருமையை பேசலாமே, ஆகவே எதுக்கு தூங்கணும். உடனே சொன்னார், ஒருவர் கிடக்க இடம் இருக்கு, இருவர் இருக்கலாம், 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம், 2 பேரும் உட்காந்துக்கலாம். வந்தார், 2 பேரும் பேசிக்கொண்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சத்தம். யாருன்னு இவா 2 பேர் கேட்ட உடனே பூதம்னார் வந்தவர். நான் பூதத்தாழ்வார். 2 பேருக்கும் சந்தோஷம். ஆக நாம 2 பேரும் தான் பரந்தாமனின் பெருமையை பேசணும். 3வது ஒருவரும் வந்துட்டார். ஆகவே ஒருவர் கிடக்க, இருவர் இருக்க, மூவர் நிற்கலாம், நின்று கொண்டு பேச. மூவரும் நின்று கொண்டு பரந்தாமனின் பெருமையை பேசும் போது யாரோ ஒருத்தர் நெருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி. உடனே கேட்டார் ஒரு ஆழ்வார், நம்ம 3 பேர் நிக்கிறோம், 4வது ஒரு ஆள் நம்மளை யார் நெருக்கிறது? உடனே பேயாழ்வாருக்கு தெரிஞ்சது பெருமாள் திவ்ய ரூபம். இதே பாட ஆரம்பிச்சுட்டார். அவர்கள் பாடினதுதான் அந்த 3 அந்தாதி இலக்கியம். ஆகவே இன்னைக்கு திருக்கோவிலூர்ல போனா 3 ஆழ்வார்களை நின்று கொண்டு இருப்பார்கள், பெருமாளை பார்த்து கொண்டு. இந்த 3 அம்சங்களும் ஒன்னா சேர்ந்ததுனால பெருமாளே அங்க வந்து சேர்ந்துட்டார். இப்ப ராமன் யாரு? பரந்தாமன். லக்ஷ்மணன் யாரு? ஆதிசேஷன். தாங்கும் அம்சம் கீழே கிடக்கு. ஏந்தும் அம்சம் வர வேண்டாமா? கருடன் வந்து ஒண்ணு பரந்தாமனுக்கு தாங்கும் அம்சம் நிக்கணும், இல்ல ஏந்தும் அம்சமாவது நிக்கணும். தாங்கும் அம்சம் செயலற்று கீழே கிடக்கு. ஏந்தும் அம்சம் வந்துட்டது. கருடன் வருகிறார். இத்தன்மை எய்தும் அளவின் கண் நின்ற இமையோர்கள் அஞ்சி இது போய் எத்தன்மை எய்தி முடியும் கொல் என்று புலைகின்ற எல்லை இதன்வாய் அத்தன்மை கண்டு புடை நின்ற அண்ணல் கலுழன் தன் அன்பின் மிகையால் சித்தம் நடுங்கி இது தீர மெல்ல இருள் ஊடு வந்து தெரிவான். இத்தன்மை எய்தும் அளவின் கண். ராமன் முன்கூறிய நிலையில வருந்தி இந்த நாகபாசத்தால் எங்காயிலும் இலக்குவன் இறந்து போனான் என்றால் நானும் உடனே இறப்பேன் என்று வாயை விட்டு சொல்லிட்டதுனால இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவர்கள் பயந்தார்கள். இலக்குவனே இறந்துட்டா ராமனும் போயிடுவானே, அப்ப நம்மள யார் காப்பாத்துறது? ஆகவே நின்ற இமையோர் அஞ்சி, வானத்துல போரினை பார்ப்பதற்காக குழுமி நின்ற தேவர்கள் பயந்து போனார்கள். இத்தன்மை ராமனினுடைய சினமும் வருத்தத்தையும் பார்த்து எத்தன்மை எய்தி முடியும் கொல் என்று. இப்ப ராமனுடைய கோபம், வருத்தம், இதுக்கு என்ன முடிவு? தேவர்களுக்கே புரியல. என்ன செய்தார்? லக்குவன் உயிர்த்து எழுந்தால் என்று வேற வழி கிடையாது. என்ன செய்வது தெரியல. புலைகின்ற எல்லை மனம் நடுங்கி தேவர்களெல்லாம் தடுமாறி கொண்டிருந்த நேரத்துல அதன் வாய் அத்தன்மை கண்டு அப்பொழுது அவர்களினது நிலைமையை பார்த்து புடை நின்ற அண்ணல் ராமன் பக்கத்தில் நின்ற தலைவனாகிய கருட ஆழ்வான் எங்க போற? பரம்பொருளுக்கு போயிட்டு. ராமன் பக்கத்துல இப்ப இல்லவன். பரம்பொருளாக இருந்த நாரணனுக்கு அருகில வியூகத்துல இருக்கிறவன் கருடாழ்வார். அந்த கருடாழ்வார் என்ன பண்ணாரா? தன் அன்பின் மிகையால், தான் ராமன் மீது கொண்டுள்ள அன்பின் மிகுதியால் சித்தம் நடுங்கி மனம் கலங்கி இது தீர ராமனது துன்பம் நீங்கக்கூடிய அளவில் மெல்ல இருளூடு வந்து தெரிவான். மெதுவாக இருட்டில் வந்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி அப்படி மெல்ல, நம்ம நாடக பாஷையில சொல்லணும்னாக்க என்ட்ரி, ஒரு சிக்கலான சூழ்நிலையில தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகிறது. நாடக உக்தின்னா அதுக்கு ஒரு தனி மியூசிக் போட்டு ஒரு ஸ்பாட்லைட்டை போட்டு வர வச்சுள்ளும். கருடன் வந்து என்ன பண்ணுது? இந்த இடத்த சொல்லிட்டு ஒரு விளக்கத்துக்கு வர. அசையாத சிந்தை அறவால் அணுங்க அழியாத உள்ளம் அழிவான்
இசையா இலங்கை அரசோடும் அண்ணல் அருள் இன்மை கண்டு நயவன் விசையால் அணுங்க வடமேறு வையம் ஒளியால் விளங்க இமயா திசையானை கண்கள் முகிழா ஒடுங்க நிறைக்கால் வழங்கு சிறையா. கருடனுடைய பெருமை பாருங்க. அசையாத சிந்தை, எந்த சூழ்நிலையிலும் கலங்காத மனதை உடையவன் ராமன். யோசிச்சு பாருங்க. சீதை பிரிந்த பொழுது கூட அவன் பெரிய அளவுல நடுங்கல. கை பக்கத்துல இலக்குவன் இருக்கான். இவனை கொண்டு சீதையை தேடிய நிலையில அடைய முடியும்னு நம்பினான். ஆனா இந்த இலக்குவனே இப்பொழுது விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே இந்த எதற்கும் கலங்காத மனம் உடைய இந்த ராமன அறவால் அணுங்க நாகக்கனையால் கட்டப்பட்ட நிலையில பார்த்ததை கண்டு கவலைப்பட்டான், நடுங்கினான். அழியாத உள்ளம் அழிவான். இதுகாரும் எதை கண்டு அழியாத மனதை உடைய ராமன் இப்ப மெல்ல வருத்தத்தினுக்கு உட்பட்டான். இசையா இலங்கை அரசொடும் நல்வழியிலே பொருந்தாத இலங்கை அரசனாகிய ராவணனோடு அண்ணல் அருள் இன்மை கண்டு நயவான். பிற உலக உயிர்கள் இடத்திலும் ராமனது அருள் இல்லாத தன்மையை கண்டு விரும்பாதவனாயும் வடமேறு விசையால் அணுங்க தனது வேகத்தினால் வடக்கின் கண் உள்ள மேருமலை நிலை குலையும்படி ஒளியால் வையம் விளங்க தனது மேனியின் கண் இருக்கக்கூடிய பிரகாசத்தினால் உலகம் முழுவதும் ஒளி பெறக்கூடிய அளவில் இமயா திசையானை ஒடுங்க 8 திக்குகளிலும் உலகை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யானைகளினது கண் ஒடுங்க, இந்த கருடன் வரக்கூடிய வேகத்துல நிறைகால் வழங்கு சிறையான் மிக்க காற்றை வீசக்கூடிய சிறகுகளை உடையவனாகிய அந்த கருடன் அங்க வந்தான். அவனுடைய பெருமை என்ன தெரியுமா? 3 பாட்டு கருடன் பெருமையில். காதங்கள் கோடி கடை சென்று காணும் நயனங்கள் வாரி கலுழ கேதங்கள் கூற அயர்கின்ற வள்ளல் திருமேனி கண்டு கிளர்வான் சீதம் கொள் வேலை அலைந்த சிந்த ஞாலம் இருள் சிந்த வந்த சிறையான் வேதங்கள் பாட உலகங்கள் யாவும் வினை சிந்த நாகம் மெலி. கேதங்கள் கூற, கேதம்னா துன்பம், துன்பங்கள் மிக கூடிய அளவுல அயர்கின்ற வள்ளல் மனச்சோர்வினை கொண்டவனாகிய ராமனது திருமேனி கண்டு, ராமனது திவ்ய மேனிய பார்த்தான். யாரு? கருடன். குறிப்பு சொன்னார் பாருங்க. கோடி காதங்கள் கடை சென்று காணும் நயனங்கள், கோடி காத தூர அளவு உள்ளனவற்றையும் பார்வையால் சென்று காணும் ஆற்றல் கொண்ட கண்கள் யாருக்கு உண்டாம்? கருடனுக்கு. நான் ஏற்கனவே விளக்கி இருக்கேன். வானத்துல என்ன உயரத்துல பறந்தாலும் படிக்க தெரியுமா கருடன் தகுதி? உயரமான நிலையில பறக்கின்ற பொழுது ஏதாவது மேகம் ஊடுருவினா மேகத்துக்கு மேல கருடன் போயிடும். அதாவது நம்முடைய உலகத்துல நமக்கு தெரிந்த அளவுல உயர் நிலையில பறக்கக்கூடிய ஒரு பறவை ஒன்று உண்டுன்னா அது கருடன். அவ்வளவு உயரத்துல பறக்கும். அந்த உயரத்துல பறந்தாலும் அதனுடைய கண் மிக துல்லியமாக பூமியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெளிவா பார்க்கக்கூடிய ஆற்றலுக்கு உட்பட்டார். அதனாலதான் அவர் சொன்னார், கோடி காதங்கள் கடை சென்று காணும் நயனங்கள். காத தூரம்னா, காதம்னா 10 கோடினா 10 கோடி, சும்மா உயர்வுக்கு சொன்னது. மிக தொலைவில் இருந்தும் பொருள்களை மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய கட்புலனை உடையது கருடன். அதனால ராமனை தொலைவிலேயே பார்த்துட்டதான், வேற ஒண்ணும் இல்லை. கிளர்வான் நாகக்கனையை ஒழிக்கும் ஊக்கம் மிக்கவனும்
சீதம் கொள் வேலை அலை சிந்த குளிர்ச்சி மிக்க அலை கடல்கள் அலைகள் சிந்தவும். இவன் வரக்கூடிய வேகத்துல கடல் அலை மேலெழுந்து சிந்துகிறது. ஞாலம் இருள் சிந்த உலகங்களில் உள்ள இருளானது கடக்கூடிய அளவில் வந்த சிறையான் இரு சிறைகளையும் சிறகுகளை அடித்து கொண்டு வருகிறான். வேதங்கள் பாட வேத மந்திரம் போல் ஒலி உண்டாக. அவன் வரக்கூடிய வேகம் வேத மந்திரம் போல ஒலிக்கிறது. உலகங்கள் யாவும் வினை சிந்த உலகங்களில் உள்ள எல்லா பாவங்களும் கெட்டு அழியக்கூடிய அளவினுக்கு நாகம் மெலிய உலகில் உள்ள கொடிய நஞ்சினை தரக்கூடிய பாம்புகளெல்லாம் வருந்தி கலங்கக்கூடிய அளவில் வந்து கொண்டிருக்கிறான் கருடன். அல்லலை சுருட்டி வெயிலை பரப்பி அகல் ஆசை எங்கும் அழியா வில்லை செலுத்தி நிலவை திரட்டி விரிகின்ற சோதி மிளிர எல்லை குயிற்றி எரிகின்ற மோலி இடை நின்ற மேறு எனும் அத்தொல்லை பொறுப்பின் மிசையே விளங்கு சுடரோனின் மும்மை சுடர. அகல் ஆசை எங்கும் பறந்து பட்ட திசைகளில் எல்லாம், ஆசைனா திசை, எல்லாம் அழியாதில்லை செலுத்தி, வில்லுன்னா ஒளி. இவன் வரக்கூடிய வேகத்துல இவன் உடம்புல இருக்கிற தேஜஸ் எல்லா திக்குகளிலும் சென்று பரவுகிறது. அல்லலை சுருட்டி அதனால் அந்த திசைகளில் உள்ள இருளையெல்லாம் நீக்கி வெயிலை பரப்பி சூரியனது ஒளி பரவும்படியாக தனது தேகத்தின் ஒளி எல்லா திக்குகளிலும் சென்று பறந்து செம்மேனியான நிறமாக காணுகிறதாம் உலகம். விரிகின்ற சோதி தனது உடலிலிருந்து தோன்றக்கூடிய ஒளி உலகம் முழுவதும் பரவி நிற்க நிலவை திரட்டி நிலவு ஒளியை ஒன்றாக சேர்த்து எல்லை குயிற்றி பகலை தோற்றுவித்தது போல மிளிர விளங்கக்கூடிய நிலையில் எரிகின்ற மோலி தலையில் ஒளியோடு இருக்கக்கூடிய முடி. கருடன் இல்லையா, தலையில ஒரு கொண்டை. இடை அத்தொல்லை பொறுப்பின் பூமிக்கு இடையில் உள்ள மேருமலை என்று கூறப்படக்கூடிய அத்தொல்லை பொறுப்பின் அந்த புராண காலத்து மலையை மிசையே விளங்கு சுடரோனின் அந்த மேருமலையின் மேலே உதிக்கக்கூடிய சூரியனை போன்று மும்மடங்கு ஒளியோடு வந்தான். நண்பால் விளங்கு மணி கொடியோடு நளிர்போது செம்பொன் முதலா தன்பால் இயைந்த நிழல் கொண்டு அமைந்த தழுவாது வந்து தழுவ மின்பால் இயன்றது ஒரு குன்றம் வானின் மிளிர்கின்றது என்ன வெயிலோன் தென்பால் எழுந்து வடபால் நிமிர்ந்து வருகின்ற செய்கை தெரிய. இன்னொரு சூரியன் உதிக்கிற மாதிரி வந்தான். நண்பால் விளங்கு தன்னுடைய அழகிய கழுத்திலே விளங்கக்கூடிய கோடி மணியோடு கோடிக்கணக்கான ஒளி சிந்தக்கூடிய ரத்தினங்களால் பதிக்கப்பட்ட மாலையை அணிந்த நிலையில் நளிர்போது குளிர்ச்சி பொருந்திய மலர் மாலைகளை சூடிக்கொண்டும் செம்பொன் முதலா சிவந்த பொன்னால் ஆகிய மாலைகளையும் தன்பால் இயைந்த தன்னிடத்தில் பொருந்தக்கூடிய அளவினுக்கு நிழல் கொண்டு அமைந்த ஒளி கொண்டு பொருந்திய அணிகலன்களெல்லாம் தழுவாது வந்து தழுவ சிறகடித்து விரைவாக பறந்து வருவதால் மார்பில் அந்த அணிகலன்லாம் பட்டும் படாதது மாதிரி அப்படி மிதக்கிறதும். வானின் குன்றம் மின்னலால் உண்டாகப்பட்ட ஒரு மலை, ஒரு மின்னலெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மலையா பறந்து வந்தா எப்படி இருக்கு, அப்படி வந்தான் நான் கருடன். வானின் மிளிர்கின்றது என்ன வானத்தில் தோன்றுவது போல வெயிலோ சூரியன் தென்பால் எழுந்து வடபால் நிமிர்ந்து. வழக்கமா சூரியன் கிழக்க உதித்து மேற்க மறைவர், ஆனா இது தெற்க உதித்து வடக்க நிமிர்ந்து உயர்ந்த ஒரு சூரியன் போல இவன் வந்தான். வருகின்ற செய்கை தெரிய அது போல ஒரு சூரியன் திசை மாற்றி வந்தது போல கருடன் ஒளியோடு வருகிறான். வந்த கருடன் ரொம்ப அழகான வார்த்தை. அவனுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ராமனுக்கு ஏன் இந்த கவலை?
அவன் எதிர்பார்க்க. ராமன் ஒரு பரத்துவத்திற்கு உரியவன். பரத்துவத்திற்கு உரியவனானவன் இது போன்றதாகிய உலகியல் சோதனைகளுக்கு எல்லாம் கவலைப்படலாம். அந்த மனோநிலை வருதல் என்பது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, மகாபாரதத்துல நான் ரொம்ப அழகாக ஜோடிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் யாருன்னு சொன்னா தருமன். ரெண்டு காரணம். ஒன்று, அவன் எந்த ஒரு முயற்சியினையும் மேற்கொள்ளாது தர்மத்தின் வழியாகவே வாழ்நாள் முழுவதும் நின்றதுனால தன் வாழ்க்கையில எதெல்லாம் தனக்கு வந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதை அவன் திறனாய்வே பண்ணல. யோசிச்சு பாருங்க, இது நம்மால முடியவே முடியாத ஒரு வேலை. நமக்கு வாழ்க்கையில நாம எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் ரெண்டுமே வருவதாக இருக்கட்டும். நாம் எதிர்பார்த்தது வந்தது என்றால் மகிழ மாட்டோம். நாம எதிர்பார்த்த அளவிலே அது வந்ததான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். நாம எதிர்பாராதது நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா நமக்கே இந்த சோதனைன்னு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா வாழ்க்கையில என்ன செய்யணும்? நாம் எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காததோ வாழ்க்கையின் நியதி இது வர வேண்டும்னு இருந்தா வந்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகினோம்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு துன்பமா தெரியாது. நம்ம எல்லாவற்றினுக்கும் மல்லுக்கு நிக்கிறோம். இது வேற வழி இல்லை. சில நேரங்கள்ல இந்த தர்மனை ஏன் முன்னிலைப்படுத்த வேண்டும்னாக்க இதான் அடிப்படை. வாழ்க்கையில யுவராஜன் பட்டம் சரி கட்டுறியா கட்டிக்கிற, துரியோதனன் அதை மறுத்தான் எதிர்த்தான், சரி மறுத்தியா நான் ஒதுங்கிக்கிறேன். அதனால என்ன பண்றது? அஸ்தினாபுரத்துல இடம் இல்லையா, சரி வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? நாட்டை ரெண்டா பிரிக்கலாம், சரி பிரிச்சுக்கோ. எனக்கு எது கொடுக்க போற? எதுக்குமே உபயோகம் இல்லாத இந்திரபிரஸ்தம், சரி கொடு. அதை நான் உபயோகம் உள்ளதா மாத்திக்கிறேன். மாத்தினான். ராஜசூய யாகம் செய்தான். சக்கரவர்த்தின்னு அவனுக்கு பேரும் புகழ் எல்லாம் கிடைச்சது. அதோட நின்னுக்கு ஆராய்ச்சி பண்ணலாம். இதை தக்க வைத்துக் கொள்ளணும், அதுக்கு உண்டான முயற்சி எதுக்குமே போல. சூதாட போனா ரைட்டு போறேன், கூப்பிட்டான் போறேன், ஆடி நான் எல்லாவற்றையும் இழந்தோம். இழந்ததன் பின்னும் தான் இதனை இழந்ததற்கு காரணம் வஞ்சகம் என்று தெரிந்த பின்னும் அவர்களை எதுக்கு போர்க்களத்துல அழிக்கணும்? கண்ணன்ட்ட கேட்கிறேன். சரி, அவர்கள் சூழல் அந்த தப்ப பண்ணிட்டான். அவனுக்கு ரொம்ப ஆசை இந்திரபிரஸ்தத்தையும் சேர்த்துக்கணும்னு. அதுக்கு உதன என்ன வழின்னு பார்த்தா சூதாடி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து ஏற்றுக்கொண்டான். போயிட்டு போறது. இந்த போரை நிறுத்த முடியுமா பாரு. காட்டுல இருந்து கொண்டு தருமன் பேசினவர். என்ன காரணம்னா வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுவிடவும். வாழ்க்கைய மறிச்சு நின்று நாம சாதிக்கிறது எதுவுமே கிடையாது. ஆதி காலத்துல கணியன் பூங்குன்றனார் எழுதினார் அல்லவா, அது ஆற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்படக்கூடிய புனை போல வாழ்க்கைன்ற வெள்ளத்துல நம்ம வாழ்க்கை இழுத்து செல்லக்கூடிய அளவினுக்கு கூடவே போயிடுறது நல்லது. மறித்து நின்றோ எதிர்த்து செய்வதாலோ ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கைய சுவாரஸ்யமா அனுபவிக்கணும்னா அது வர்ற மாதிரியே அனுபவிச்சிருவேன். வாழ்க்கை அதை காட்டிலும் இன்பமானது எதுவும் கிடையாது. அதை எதிர்க்கின்ற பொழுதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதனால தான் வாழ்க்கை நமக்கு வேற விதமான விபரீதத்தை கொடுக்கறது. ஓ, என்ன நீ எதிர்க்கிறியா? என்னுடைய போக்கில நீ சாதாரண ஆளு, நீ என்ன எதிர்க்க பாக்குறியா? வா, நான் வேற வேலை காமிக்கிறேன். இதுதான் தருமனை ஏன் எனக்கு பிடித்ததுன்னா இந்த ஒரு நோக்கம் தான். வாழ்க்கையை as it is அட்மிட் பண்ணிக்க. இப்ப கருடனுக்கு அதான் கேள்வி. ராமன் தொடக்கத்திலிருந்து as it is அட்மிட் பண்ணிட்டார்.
நாடு உண்டுன்னா சரி குடு ஆண்டுட்டு போறேன். இல்ல இல்ல நாடு உனக்கு இல்ல, சரி வேண்டாம், நீ 14 வருஷம் காட்டுக்கு போறேன். எதுக்காவது கவலைப்பட்டான. நான் தானே காட்டுக்கு போனேன், சீதை நீயே வரணும்னா இல்ல நானும் வருவேன் சொல்லி பார்த்தேன், கேட்கல, சரி வா போலாம். வாழ்க்கையை அதன் போக்கிலேயே அனுபவித்தல். அந்த அனுபவம் வர்றதுக்கு ரொம்ப பிரயத்தனம், சட்டுலாம் வராது. வாழ்க்கையினுடைய அழகே அதனது நிலையின்மை தான், அன்சர்டைனிட்டி தான். அதை நாம புரிந்து கொண்டு விட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில இன்செக்யூரிட்டியே வராது. நாம ஏன் போராடுறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றோம். இல்ல, வேடிக்கை தெரியுமா? இந்த உலகத்துல வாழறதுதான் அதிசயம், போறது அதிசயமே கிடையாது. அது இயற்கை. இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவே, இவ்வளவு நோய்களுக்கு நடுவே, இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவே, இத்துணை விதமான வேறுபட்ட மனோநிலைக்கு உட்பட்ட மாந்தர்களுக்கு நடுவே வாழுவதுதான் ஆச்சரியம். சாகிறது ஆச்சரியமே கிடையாது, அது இயற்கை. அதனால வாழ்க்கை இப்படி வருகிறதா, நமக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது, ஏற்றுக்கொள்வோமே. வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு விதமான வழியை, ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை தரத்தக்க கூடிய நிகழ்வுகளை நிகழ்த்துகிறது. அதை நிகழ்த்தினால்தான் அந்த அறிவை, ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். அதற்கே மல்லு கட்டி அதை எதிர்த்து நிக்கணும். நல்ல வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் அதுதான். அதை ஆஸ் இட் இஸ் என்ஜாய் பண்ண கத்துக்கும். என்னவா இருந்தார் பழைய பெரும் ஞானிகள்லாம் அதை ரொம்ப அழகா ரசித்து இருக்கிறார். சில கவிஞர்கள் ரொம்ப அழகான நிலையில் அதை பாராட்டி இருக்கிறார். தனக்கு இப்படி ஒரு கவிஞர் மரணப்படுக்கையில இருந்தார், எதையும் அவரால் குடிக்க முடியல. அதனால என்ன பண்ணார்கள், துணியை பால்ல தோய்த்து அவர் வாயில சொட்டு சொட்டா விட்டார்கள். உடனே அவர் முகம் சுளித்தார். பாலை கொடுத்துட்டு இருந்தவர் கேட்டார், பால் கசக்கிறதா அப்படின்னு. ரொம்ப அழகா சொன்னார், பாலும் கசக்கல, அதை தொட்டு கொடுக்கக்கூடிய துணியும் கசக்கலன்னு. அழுக்கான துணி. மரணத்தில் கூட வாழ்க்கையினுடைய அழகை ரசிக்க தெரிஞ்சது. எதுக்கு அவர் சொல்லணும், இது நடந்த நிகழ்வு. இதெல்லாம் புலவர்கள் ஏன் இவ்வாறு இதை சொல்லுகிறார்கள்னா, வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் அனுபவத்தில் இருக்கு. அதை எதிர்த்து நிக்கிறதுல இல்லை. அது அவ்வாறு நீங்க வேடிக்கையாக ரொம்ப நடைமுறையில சொல்றது உண்டு. என் வீட்டுல நடந்தது. என்னுடைய மூத்த சகோதரர் சிறு பிள்ளையா இருந்த போது நெடுந்தொடர் வண்டியில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பெற்றோரும் அவரும். காலில் போட்டிருந்த ஒரு செருப்பை காட்டி அந்த நெடுந்தொடர் வண்டியினுடைய ஜன்னல் வழியா வெளியே போட்டார். யாரும் பார்க்கல முதல்ல. ஒரு நிமிடம் கழித்துதான் என் தாயார் பார்த்தார்கள். என்னடா பண்ண, செருப்பை தூக்கி வெளியே போட்டேன். எப்படிதான் போட்டேன், அடுத்த திருப்பி தூக்கி போட்டேன், இப்படித்தான் போட்டேன். எங்க அம்மாக்கா கோபம். உடனே எங்க தகப்பனார் சொன்னாராம், அவன் செஞ்சது ரைட்டு, விட்டுடும். ஒத்த செருப்பை போட்டு அதை எடுக்கிறவனுக்கு என்ன பயன்? 2 செருப்பும், அது கூட அந்த காலத்துல எல்லாம் வண்டி ரொம்ப ஸ்லோவா தான் வரும். அதனால ஒரு ஃபர்லாங் தூரத்துல அடுத்த செருப்பும் எடுக்கிறவனுக்கு கிடைச்சிடும், விட்டுடும். அதனால இவன் பண்ணது சரி. இதுதான் வாழ்க்கைய சுவாரஸ்யமா பார்த்துக்கும். குழந்தை தூக்கி போட்டுட்டது, அவனை போய் திட்டி அடிச்சு என்ன பிரயோஜனம்? பின்னாடி ஒரு திரைப்படத்துல ரொம்ப அழகா பாக்யராஜ் காண்பிப்பார். இரவு நேரத்துல பயணித்து கொண்டு இருப்பார். ஒரு குழந்தை வேடிக்கையா தன் வாயில இருக்கக்கூடிய நிப்பிள வெளியே போட்டுடும், கத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய அளவுல கத்த ஆரம்பிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்யராஜ் ரொம்ப அழகா எழுந்து வண்டியினுடைய சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்திடுவார். நிறுத்தி இறங்கி அந்த தடத்துல பின்னோக்கி சென்று அந்த நிப்பிள் எங்க இருக்கிறதோ அதை தேடி எடுத்து அதை துடைத்து குழந்தைகிட்ட கொடுப்பார். சக பயணி இந்த பாக்யராஜினுடைய செயலை பார்த்து
சிரிப்பார். அப்போ அந்த வண்டியினுடைய கண்காணிப்பாளர் கார்டு வருவார். யாரு வண்டியை இழுத்ததில்ல, இப்ப 250 ரூபா ஃபைன் கட்டிடுவார். மற்ற சக பயணிகள்லாம் பாக்யராஜையாளனமா பேசுவார். ஏன் இப்படி பண்ணீங்க? சரி, அந்த குழந்தைக்கு அந்த நிப்பிள் தான் உலகம். அது 2 ரூபாய்க்கு 250 ரூபா கொடுத்தீங்களே அப்படின்னு ஒரு பயணி சிரிப்பார். கையில ஒரு 500 ரூபா எடுத்து கொடுப்பார். கொடுத்து, இப்ப இந்த இடத்துல ஒரு நிப்பிள் வாங்கிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு. வாங்கிட்டு வா, 500 ரூபா தர முடியாது இல்ல. இந்த 500 ரூபாய் வைத்து கொண்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியும். நான் 250 ரூபா வச்சு அந்த நிப்பிளை மீட்டு கொடுத்துட்டேன்ல. வாழ்க்கையை அதன் போக்கிலேயே அனுபவிக்கணும், மறிச்சு நிக்க கூடாது. அது விழுந்துட்டது, அது போனா போது. குழந்தைய திட்டி என்ன பிரயோஜனம்? உனக்கு உண்டானதை தூக்கி எறிஞ்சி அப்படின்னு குழந்தைய கடுமையா பேசி குழந்தை அழுக நிக்க போறது. நோக்கம் என்னன்னா, வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு நல்ல பாடத்தையும் கத்துக் கொடுக்கும், கெட்ட பாடத்தையும் கத்துக் கொடுக்கும். நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெட்ட பாடத்தை கத்துக் கொடுக்கும் போது கவலைப்படுறோம். இல்ல, ரெண்டும் பாடம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டும் பாடம் தான். ஒன்று நாம் இனி தொடர்ந்து நல்லதை செய்தற்கு உண்டானது, மற்றொன்று நாம இனிமே எந்த சூழ்நிலையிலும் கெட்டதை சிந்திக்க கூடாது என்பதற்கு. இதுல என்ன குழப்பம்? அதனாலதான் கருடனுக்கு கவலை. பரம்பொருளா இருக்கக்கூடியவன் ஒருத்தன் வந்து நிக்கிறான், இவன் போய் கவலையோட இருக்கானே, இது என்ன நியாயம் என்ற நோக்கத்தோட வந்து தொழுகிறான் கருடன். எப்படியாம்? பல்நகர் நாகர் சென்னி மணி கோடி கோடி பல கொண்டு செய்த வகையால் மின்னால் இயன்றது எனலாய் விளங்கு மிளிர்பூன் வாங்க வெயில் கால் பொன்னால் இயன்ற நகை ஓடை பொங்க வனமாலை மார்பு புரள தொல்லாள் பிரிந்த துயர் தீர அண்ணல் திருமேனி கண்டு தொழுவான். ரொம்ப அழகான இடம். இந்த வார்த்தை பாருங்க. அன்றைக்கு பார்க்கடலை பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பார்க்கறான். அதனாலதான் தொல்நாள் பிரிந்த துயர் தீர பல்நாகர் சென்னி கோடி கோடி மணி, பலவாகிய நாகங்களின் தலையில் உள்ள நாகரத்தினங்கள் மாணிக்கங்களை தன் தலையிலே சூடியார். பல கொண்டு செய்த வகையால், பலவற்றை கொண்டு செய்துள்ள பிரகாசத்தால் மின்னால் இயன்றது எனலாய் விளங்கு, மின்னலினால் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும்படி மிளிர் பூண் வாங்க ஒளி வெளியிடும் போது அணிகலன்களெல்லாம் பிரகாசிக்க வெயில் கால் ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய பொன்னால் இயன்ற பொன்னினால் செய்யப்பட்ட பல்வேறு அணிகலன்கள் அணிந்து வர அவைகளிலிருந்து ஒளி சிந்த வனமாலை மார்பு புரள பல வகை இலைகளால் தொடுக்கப்பட்ட வனமாலை மார்பிலே புரளக்கூடிய அளவில் தொல்நாள் பிரிந்த துயர் தீர, நீண்ட நாள் பார்க்கடலில் இருந்து பிரிந்த அந்த பரந்தாமனை ராமனாக பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று தன் துன்பத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் அண்ணல் தலைவனாகிய ராமனது திருமேனி கண்டு தொழுவான். திருமேனியை கண்டு தொழத் தொடங்கினான். என்ன சொல்லி தொழுகிறான்றத அடுத்த வகுப்புல தொடரும்.